அன்பானவர்களே, மார்க் 4:27 பார்த்தீங்கன்னா, விதைக்கிறவருடைய கதையில வந்து இந்த 2வது வசனம், அதாவது அந்த வார்த்தை இருதயத்தில் விழுகிற வார்த்தை வந்து இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து எப்படி அதாவது வசனம் வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யாமல் இருக்குதுன்னு சொல்லி வந்திருக்குதுங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வாக்குத்தத்த வசனம் வந்து கடவுள் நம்ம பேசணும், நம்ம சந்தோஷமாக அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் அப்படி தானேங்க. நம்ம அப்படி அதை பேசுகிறோம், இது வாழ்க்கையில் நடக்கணும். ஆனால் பேசின உடனே சில காரியங்கள் நடக்கிறதே இல்லை அப்படி தானேங்க. வியாதி பார்த்தா வியாதி இருக்கத்தையும் செய்யுது, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுதே பேசத்தான் அது வந்து கரையுது அப்படி தானேங்க. அது கரையுது, அந்த வியாதி போகிற வரைக்கும், அந்த பிரச்சனை தீர வரைக்கும் நம்ம பேசிக்கொண்டே இருக்கணுங்க. ஆனால் அதை விட்டுட்டு ஒரு நாள் பேசி 2 நாள் பேசிட்டா இது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. அதே மாதிரி அந்த வார்த்தையை சொன்னோன்னே சிலர் வந்து கிண்டல் அடிப்பாங்க. ஆமாம், கடவுள் சொன்னோன்னே உன் வாழ்க்கையில் நடக்குதாக்கும் அப்படிம்பாங்க. இப்படி அந்த வார்த்தை நிமித்தம் சில வருகிற அந்த பாடுகளுக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த வாக்குத்தத்தம் நம்மளோட வாழ்க்கையில் நிறைவேறாதுங்க. எனவே ஒரு ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தாருன்னா தொடர்ச்சியாக பிடிச்சு சொல்லிக்கிட்டே இருந்தேன், நிச்சயம் அது வாழ்க்கையை ஜெயிக்குங்க. தேங்க்யூங்க.